மண்டையா, எதுக்காக நான் சமோசா சொல்றத விட்டு அழுதுகிட்டு இருக்க? அங்க பாருங்க, எனக்கு எதிர்த்தாப்புல பெரிய சமோசா கடையை ஒருத்த வச்சுட்டா. அதனால என் கடையை இழுத்து மூடுற நிலைமையில இருக்கு அண்ணாச்சி. இதுக்காகவா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேனர்ல என்ன எழுதி இருக்குன்னு படிங்க படிங்க. என்ன எழுதி இருக்கு? எங்களிடம் உள்ள சமோசாக்களில் ஒரு சமோசா தங்க சமோசா. நீங்கள் வாங்கும் சமோசாவில் தங்க சமோசா உங்களுக்கு கிடைத்தால் 1 வருடத்திற்கு சமோசா இலவசமாக சாப்பிடலாம். இப்படிக்கு நிர்வாகி. தங்க சமோசா கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லாரும் அங்கதான் போவாங்க. நான் என் கடையை இழுத்து மூட வேண்டியதான் அண்ணாச்சி. அந்த கடையில இருக்கிற சமோசா எல்லாம் சீக்கிரமா காலியா வர மாதிரி தெரியுதே மோட்டோ. எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. இனிமே நான் என்ன செஞ்சு என் பொழப்ப ஓட்டுவேன்? மண்டையா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் கடை சமோசாவை நான் வாங்கி சாப்பிடுறேன். விஷயம் கேள்விப்பட்டீங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்து புதுசா திறந்திருக்கிற அந்த சமோசா கடையில விக்கிற சமோசாக்குள்ள தங்க வச்சிருக்காங்களா? நம்பர் 1. இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா? பாஸ், நாம ஒரு கன் எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கன்னை வச்சுக்கிட்டு அந்த ஜனங்க கிட்ட என்ன சொல்றோம்னா, என்ன ஒரு ஐடியா, மேல சொல்லுப்பா. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, எங்க பாஸ் தான் முதல்ல சமோசா வாங்குவாருன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் மிரண்டு போய் ஒதுங்கி நிப்பாங்க. நாம என்ன பண்றோம், மொத்த சமோசாவையும் காசு கொடுத்து வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சமோசாக்குள்ள தேடி பார்த்தோம்னா தங்க சமோசா கிடைக்கும் பாஸ், தங்கம். அண்டா வாயா, இனிமே ஐடியா கொடுத்த அண்டாக்குள்ளேயே தூக்கி போட்டுடுவேன். ஜானை பொறுத்த வரைக்கும் சமோசாவை காசு கொடுத்து வாங்கவே கூடாது. அதான் என் திட்டம். ஏன் பாஸ், இப்ப நீங்க பேசுனதுல பஞ்ச் டைலாக்கே வரலையே. தடி தாண்டவராயா, நான் இப்ப சொன்னது பஞ்ச் டைலாக் இல்ல. நாம சமோசாவை அப்படியே அபேஸ் பண்ண போறோம். வாங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். என் நேரம் ரொம்ப கெட்ட நேரமா இருக்கு. என் கடையை மூடுறதுக்குன்னு ஒருத்தன் வந்து எதுக்கான கடையை திறந்திருக்கா? அந்த கடவுள் தான் அந்த ட்ரக்க பஞ்சர் ஆக்கணும். போலீஸ், அந்த டான் எங்க பேனை கடத்திட்டு போறான், யாராவது காப்பாத்துங்க. போலீஸ். யாரு இந்த தொப்பி தலைய? இங்க பாருங்க கடைக்காரே, உங்க வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா வா, டானு கிட்ட இருந்து அந்த வண்டியை நாம காப்பாத்தி ஆகணும். இல்ல, நீங்க ஜான பிடிக்க கூடாது. ட்ரக் திரும்ப வந்துருச்சுன்னா என் கடையை நான் மூட வேண்டியதான். என்னதான் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து கடைய போட்டாலும் அவன் வண்டிய வந்த அன்னைக்கு எவனோ ஆட்டைய போட்டுட்டான்ல. இதுவே சென்டிமெண்டா அவனுக்கு உதைக்கும், சீக்கிரம் காலி பண்ணிடுவான். ஆனா அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சிட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். அடோ மோட்டு, எங்க பாரு, நீ எவ்வளவு சமோசா வேணாலும் சாப்பிட்டுக்க, எல்லாமே உனக்கு தான். சாப்பிடு. மோட்டோ, இந்த நேரத்துல செய்ய வேண்டிய காரியம் கிடையாது இது. நம்ம கிராமத்தோட கௌரவ பிரச்சனை இது. ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம கிராமத்தோட மானம் பெருசா இல்ல சமோசாவா? சமோசா தான். மோட்டோ, இல்ல, சமோசா ஒண்ணு பெருசு இல்ல. ஒண்ணே. மோட்டோ, அழுவ வேண்டிய நேரமா இது? எப்பவுமே ஃப்ரீயா தர மாட்டான். இன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஃப்ரீயா சமோசா கொடுத்தான். அதையே கெடுத்துட்டியடா மண்டையா. மோட்டோ, இந்த ஊரோட மானம் பெருசா இல்ல அந்த சமோசா பெருசா? யோசிச்சு பாரு. அவன் கடை சமோசானாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடே மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டியை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டு. நீ மட்டும் அந்த ட்ரக்க புடிச்சிட்டீன்னா அந்த ட்ரக்கோட ஓனர் உனக்கு நிறைய சமோசாவை ஸ்பான்சர் பண்ணுவாரு. சொல்ற சூப்பர். நான் ஒண்ணு ஜான பிடிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். சீக்கிரமா வா, அதுல குதிச்சிடலாம். என்ன ட்ரக் மேல ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு சீக்கிரம் போய் பாருங்க. பஸ் மோட்டு பத்துலு வந்திருக்காங்க. மோட்டு பத்துலோ எந்த பக்கம் திரும்பினாலும் மோட்டு பத்துலோ. என்ன பஸ் இது, பஞ்ச் டைலாக் விடுறீங்க? என் பஞ்ச பாராட்டுறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்பவே மேல போய் அந்த மோட்டு பத்துலுக்கு நல்லா பஞ்சு கொடுங்க.
வந்துட்டேன். பாஸ் உங்களுக்கு பஞ்சு கொடுக்க சொல்லிருக்கார். அது சூடா வேணுமா இல்ல கூலா வேணுமா? அவனுங்களுக்கு பஞ்சு கொடுக்க சொன்னா இந்த பஞ்சர் வாயே அவங்கள உபசரிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன முதல்ல இவன் முகத்துல தான் பஞ்சு விடணும். என்ன பாஸ் கூப்பிட்டீங்களே? உங்களுக்கு நானே பாடம் புகட்டுறேன். அடே மோட்டு பத்லு, அந்த ட்ரக்க பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அடடா, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டான்சர், மன்னிச்சிருங்க. தேஹோ ட்ரக் இப்ப நம்ம கைவசம் வந்துருச்சு. அந்த மோட்டு பத்லுவை நான் சும்மா விட மாட்டேன். நான் போடுற பிளான் எல்லாத்தையும் அவங்க தான் கெடுக்கிறாங்க. அடேங்கப்பா பாஸ், ஓடுறப்ப கூட பஞ்சு டைலாக் விடுறீங்களே. என்ன பாராட்டுறத விட்டுட்டு முதல்ல வண்டியை பிடிக்கிற வழிய பாருங்க. வண்டியை பிடிக்கணும். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. உப்பு மூட்டை தான். என் பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது அது நடக்காது. சீக்கிரம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த சமோசா ட்ரக் எங்க இருக்கு? சிங்கம் சார், சிங்கம் சார், அதோ அங்க பாருங்க. ட்ரக்க களவாடி கொண்டு போறாங்க. சீக்கிரமா போய் சட்டத்தின் மீது ஆணையாக, நம் நாட்டின் மீது ஆணையாக ட்ரக்க மீட்டு கொண்டு வாங்க. போங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா வண்டியை நிறுத்துங்க. என் தாய் மீதான, தாய் நாட்டின் மீதான நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல பேசக்கூடாது சார். சுடுங்க. ஐயா, ஓகே. இப்படியே தூங்கு கண்ணா. பை பை, ஸ்வீட் ட்ரீம்ஸ். 1000 தான் சொல்லு, இந்த மாதிரி ரோட்டோர கடையில கிடைக்கிற சமோசா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பர். மோட்டு அவசரப்படாத, நிறுத்து. இப்ப சமோசா சாப்பிடாத. மண்டகா, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சமோசாவை சாப்பிடாம இங்க நகர மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இந்த ட்ரக் அவங்க கிட்ட ஒப்படைக்க நான் விடவே மாட்டேன், புரிஞ்சதா? இது சாதாரண விஷயம் இல்ல, என் வாழ்க்கை பிரச்சனை. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற. களவாணி பையலுக்கு சப்போர்ட் பண்ணா உன்னையும் களவாணி பையனை ஆக்கிடுவானுங்க. பிரேக் பிரேக் போடு. ஜான்சர், ஜான்சர், இந்த ட்ரக் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கொண்டு போங்க. மாட்டோ பத்துலோ, உங்களுக்கு கிடையாது ட்ரக். நீங்க 2 பேரும் கிராக்கு. பை பை. மோட்டு, எதையாவது ஒண்ணு செய்ய மோட்டு. வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை சுத்தமா வேலை செய்யாது. ஐடியா. மோட்டு, அங்க இருக்கு பாரு சமோசா. ஆனா உன்னால சமோசா பக்கத்துல போக முடியாது. ஆனா அந்த சமோசாவை நீ எப்படியா சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். என்ன பண்ற மோட்டு? சூப்பர். சமோசா சமோசா. இவனுக்கு 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல இருக்கே. ட்ரக்க நீ கொஞ்சம் வேகமா போட்டு நாம தப்பிக்கணும். எதுவும் யோசிக்காத, இடிச்சு தள்ளிட்டு போ. களவாணி பையலுங்க, தப்பிக்க நாங்க விட மாட்டோம். வந்துருச்சு. என்னடா இப்ப அவனுக்கு 2 பேரும் பறந்து வரானுங்க. ஏன் பாஸ், அந்த மோட்டோ பையன் என்ன வேணாலும் செய்வான் போல இருக்கே. அதனாலதான் அந்த கிராமத்துக்கே ஹீரோவா இருக்கானோ. முட்ரா ஆண்டா வாயா, உன்னோட பாஸ் நான் தான். நீ பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டியது என்ன பத்தி மட்டும்தான். என்னதான் நீ பாராட்டணும், புரியுதா? ஓகே பாஸ். சிங்கம் சமோசா. அடக்கப்பா. நில்லுங்க, சொன்னா கேளுங்க. மரியாதையா நில்லுங்க. எதை கீழே இறக்கி விடுங்க. சட்டத்தின் மீதான, இந்த தாய் நாட்டின் மீதான ஆன்சர். பஸ், இதுல தோட்டாவே கிடையாது பஸ். டம்மி துப்பாக்கிங்கிறது மறந்துட்டீங்களோ? ஐயா, நான் என்ன நினைச்சனோ அது நடக்கணும். இந்த ட்ரக்கை யாரும் பிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
மட்டும் ஏன் துரதிருஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்குது? ஐயோ! ஆஹா, பொசுக்கு பொசுக்கு காணாம போறாங்க. உள்ள போ மோட்டு. மொத்த பாத்துல உண்மையில நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணிருக்கீங்க. காணாம போன எங்க ட்ரக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு 10-15 சமோசா சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. ட்ரக்குள்ள போயிட்டா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோங்க. ஜெய் ஹோ! ஏய் மோட்டு, நில்றா நில்லு. டேய் அண்டவாயா. நீங்க என்னோட ட்ரக்குல இருக்கிற எல்லா சமோசாவை சாப்பிட்டுட்டே ஒட்டுமொத்த ட்ரக்க நீயே காலி பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு ட்ரக்க கொண்டு வந்த? வாய் ஒரு நிமிஷம் சார், உள்ள இருக்கிற எல்லா சமோசாவையும் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்படின்னா ஒரு சமோசாக்குள்ள தங்கம் இருக்கணுமே, அது எங்க போச்சு? கடையில வியாபாரம் நல்லா பண்றதுக்காக ஒரு பப்ளிசிட்டி தேவை இல்லையா? சோ சமோசாக்குள்ள கோல்டு இல்ல, குட்டி போல்டு கூட கிடையாது. நம்ம ஊர்ல இப்படி நம்மளே ஏமாத்துறவன் தேவையே இல்ல. அவனை அடிச்சு துரத்துங்க. அவனை பிடிங்க.